ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, பென் ஸ்பின்னிங்கில் ரொம்ப பேசிக் ட்ரிக்கான சார்ஜ் தான். இந்த ட்ரிக்கை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த எல்லா ட்ரிக்குமே கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை எப்படி கற்றுக்கலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரிக்கை கற்றுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபிங்கர்ஸ் வந்து மோதிர விரலும் நடு விரலும் கட்டை விரலும். ஸோ கட்டை விரல் கூட தேவையில்லை, மோதிர விரலும் நடு விரலும் இந்த 2 ஃபிங்கர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து சார்ஜ் கற்றுக்கணும். ஸோ இந்த ட்ரிக்கோட பேர் வந்து சார்ஜ், அவ்வளோதான், பென் ஸ்பின்னிங் சார்ஜ். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பென் வந்து இந்த மாதிரி இந்த 2 விரலுக்கு நடுவில் பிடிச்சிக்கணும். ஸோ சென்டராக பிடிச்சிட்டு நம்ம ஸ்பின் பண்ணணும். எப்படி ஸ்பின் பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலி வந்து ஸ்பின் பண்ணுறது ரொம்ப ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி திருப்பது, இப்படி கையை தான் திருப்புற மாதிரி வருமே தவிர, இது மட்டும் தனியாக சுற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் கையை சுற்றுங்க. கையை வச்சு இப்படி சுற்றுங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க, அடுத்து இப்படி வச்சுக்கோங்க, அடுத்து இப்படி வச்சுக்கோங்க, இப்படியே வரிசையாக வச்சு நீங்கள் ஸ்பின் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தானாக எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரியே கையை வச்சு சுற்றிட்டு இருந்தால் தானாக அதுவே ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது கற்றுக்கிறது வெறும் 1/4 மணி நேரம் கூட ஆகாது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் வந்து இந்த பெண்ணை இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த வேலையை முன்னாடி பின்னாடி நகர்த்தணும். அதாவது இது முன்னாடி வரும்போது இது பின்னாடி போகணும், இது முன்னாடி வரும்போது இந்த வரல பின்னாடி போகணும். ஸோ இப்படி மாற்றி நீங்கள் பண்ணும்போது தான் அது வந்து தானாகவே ஸ்பின் ஆகும். அதாவது நீங்கள் கையை சுற்ற தேவையில்ல, கையை இப்படி வச்சுருந்தாலும் தானாகவே ஸ்பின் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த வரல 2 வரலையும் முன்னாடி இப்படி நம்ம ஆட்டணும். அப்படி ஆட்டும் போது தானாகவே இது வந்து ஸ்பின் ஆகும். அதாவது இப்படி ஆட்டி எடுக்கும்போது தானே இப்படி கையை வந்து சுற்றுங்க. அதாவது இந்த 2 வரலையும் ஆட்டும்போது கையை இப்படி சுற்றுங்க. அப்படி சுற்ற ஆரம்பிச்சிங்கன்னா தானாக பென் வந்து ஸ்பின் ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக்கு, ரொம்ப எல்லாராலுமே கற்றுக்கக்கூடிய ஒரு ட்ரிக்கு தான் சார்ஜு. ஸோ இது மட்டும் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம அடுத்து அதாவது சார்ஜ் வந்து ஃபஸ்ட்டு இது 5 4 3 2 1 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து 4 and 4 3 ஸோ இப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை 5 4 2 3 2 அப்படி அந்த மாதிரி சார்ஜ், அதாவது 5 4 2 2 3 சார்ஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த சார்ஜை கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த சார்ஜுக்கு அப்புறம் தான் சோனி கற்றுக்கலாம், ட்விஸ்டட் சோனி கற்றுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து சார்ஜ் இதெல்லாம் இந்த பேசிக் ட்ரிக்கை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்த எல்லா சார்ஜையுமே கற்றுக்க முடியும், அடுத்த எல்லா ட்ரிக்குமே கற்றுக்க முடியும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் கற்றுக்கோங்க. ஒன்றும் இல்லை, அதே தான் ஸ்டெப்பு 1 வந்து எப்படின்னா, இப்படி பிடிச்சிக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. அதாவது ஸ்டெப் 1ல் இந்த பென் வந்து இப்படி இருக்கணும். ஸ்டெப் 2ல் இப்படி 3 4 1 2 3 4 அப்படி பண்ணும்போது ஸ்பின் பண்ண வேண்டியதான். அண்ட் வந்து நீங்கள் இப்படி கீழே வச்சுட்டு பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பென் ரிவர்ஸில் போயிட்டே இருக்கும். நம்ம வந்து இப்படி நிப்பாட்டிட்டு பண்ணோம் அப்படின்னா அது வந்து பின்னாடி போகாது. பேசிக் அதாவது பேலன்ஸ்டாக ஒரே இடத்துல நிற்கும், ஸ்டேபிளாக. நீங்கள் இப்படி பாட்டம் சைடு பார்த்து வச்சுட்டு இருக்கும்போது தானாக இப்படி ரிவர்ஸில் போகும். நீங்கள் அதில் வந்து பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கள். இந்த 2 வேலையும் முன்னாடி பின்னாடி நகர்த்துங்க. அப்படி நகர்த்திக்கிட்டே இருந்தீங்கன்னா தானாக பென் மோடு வந்து ஸ்பின் ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான், அவ்வளோதான். இப்படியே ஸ்பின் பண்ணுங்க, தொடர்ந்து ஸ்பின் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, கை இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இப்படியே பண்ணுங்கள். எப்படி வருதோ அப்படி பண்ணுங்கள். நீங்கள் பண்ணணுன்னு மனசு வச்சுட்டாலே போதும். இப்படி எப்படி உங்களுக்கு வருதோ சாட்சி பண்ணுங்கள். அப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தானாக ஒரு ஸ்டேஜ்லேருந்து இப்படி வந்துடும். ஸோ இப்படி ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான். இப்படி அப்படியே உங்களுக்கு எப்படியெல்லாம் வருதோ அது எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாம் உங்களுக்கு எப்படி வருதோ. ஒன்றும் இல்லை, நம்ம பண்ண போகிறது பென் மோடு இப்படி வச்சுக்கிட்டு ஸ்பின் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இது பண்ணிக்கிட்டே இருந்தால் தானாக ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு வந்துடும். ஸோ தொடர்ந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். இதே பென் மோடு வந்து உங்களுக்கு ஒருவேளை இந்த 2 வரலில் வந்து உங்களால் பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிக்க முடியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இங்கே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அது அப்படியே இந்த வேலை பண்ணுங்கள். இப்படி பண்ணுங்கள். ஏன்னா இந்த விரலை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணுறத, அதாவது இந்த விரலை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் கற்றுக்கிறத விட
இந்த 2 விரலில் நீங்கள் வந்து சார்ஜ் ஏற்றுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா? இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இதில் கற்றுக்க முடியலனாலும் ஃபஸ்ட்டு இதில் கற்றுக்கோங்க. அப்புறமா கூட நீங்கள் வந்து இந்த இதில் கற்றுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ 2மே வந்து பேசிக் ஒரே இதான். நீங்கள் ஜஸ்ட்டு பேலன்ஸ்டாக சென்டராக பார்த்து பிடிச்சிக்கிட்டு கையை ஸ்பின் பண்ணணும். கையை முன்னாடி பின்னாடி ரவுண்டாக ஸ்பின் பண்ணி வைக்கணும். ஸோ இப்படியே ஸ்பின் பண்ணிட்டு இருந்தால் தானாக ஒரு ஸ்டேஜில் அதுவாகவே உங்களுக்கு வந்து ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சார்ஜ். இந்த சார்ஜ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் சும்மா இருக்க இப்படி பண்ணுறத பார்த்தா நிறையா பேர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. பார்த்தா ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ட்ரிக்காக இருக்குது. அதனால் வந்து எல்லாருக்குமே இதை பார்க்கும்போது எல்லாராலுமே சீக்கிரமாக ஈஸியாக கற்றுக்க முடியாது இந்த சார்ஜை. ஸோ வந்து நிறையா பேர் பார்த்துட்டு நீ எப்படிடா பண்ணுறவா செம்மையாக இருக்குது அப்படி தான் நினைப்பாங்க. ஏன்னா வந்து பென் ஸ்பின்னிங்கிறது வந்து நிறையா பேர் பண்ணாதது. நீங்கள் கற்றுக்கும் போது மற்றவங்களாம் பார்க்குறது வந்து ரொம்ப ஒரு யூனிக்காக ஒரு ஸ்டைலாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டைலுக்காக தான் இந்த பென் ஸ்பின்னிங்கே எல்லோரும் கற்றுக்குறாங்க. நானும் அதுக்கு தான் கற்றுக்கிட்டேன். ஒரு ஸ்டைலாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டப்ப என் ஃப்ரெண்ட்ஸே வந்து எப்படி பண்ணுற, ஸோ ஒவ்வொன்று கற்றுக் கொடுக்க சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கெத்து காட்டணும், சுற்றி இருக்கிறவங்க பார்த்து இம்ப்ரெஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் கெத்து காட்டலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோவில் சார்ஜ் எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறத பொறுத்து தான் நீங்கள் வந்து கற்றுக்கிறதுலாம்.